ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. முன்னம் திருவாய் மொழி பிள்ளை தாமுபதேசித்த நேர் தன்னின்படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேசரத்தின மாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே. ரொம்ப அழகான ஒரு கிரந்தம் உபதேச ரத்தின மாலை. இதுல நிறைய பாசுரங்கள் பார்த்தோம். மணவாள மாமுனிகளால பண்ணப்பட்ட கிரந்தம் இது. ரொம்ப அழகா பிள்ளை லோகாச்சாரியார் அருளின ஸ்ரீவச்சன பூஷணம் அப்படின்னு ஒரு ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு சாஸ்திரம், திவ்ய சாஸ்திரம்னே சொல்றா ஆச்சாரியர்கள். அந்த கிரந்தத்தோட தேறின பொருள் என்ன? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம். ஆச்சாரிய நிலையில ஆச்சாரியன் திருவடிகளையே பத்தின்னு இருக்கணும் நம்ம. அப்பதான் எம்பெருமான் நம்மள மோட்சத்துக்கு கூப்பிட்டுன்னு போவான். அப்படின்ற வரைக்கும் வந்துட்டோம். நம்ம 63 பாசுரங்கள் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் 10 பாசுரங்கள். இந்த ஒரு 60, 61, 62வதுல இருந்து பார்த்தேன்னாக்க 60ல இருந்தே 11 பாசுரங்களுக்கு ஸ்ரீவச்சன பூஷணத்துல என்ன சாதிச்சிருக்கார்? ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னா என்ன? அதை பத்தி எப்படி நம்ம ஆச்சாரியனையே அபிமானமா பத்தின்னு இருக்கிறது, பத்திக்கலன்னா என்ன நடக்கிறது, இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி ஆகுது அப்படின்னு நிறைய காமிக்கிறார் மணவாள மாமுனிகள். அதுல இன்னைக்கு 64வது பாசுரம். தன்னாரியனுக்கு தான் அடிமை செய்வது அவனின் நாடு தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசை இன்னி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு. அடியன் ஜென்ரலா சொல்றது என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பா. சில விஷயங்களை ஸ்ட்ராங்கா சொல்லலைன்னா நம்மளுக்கு எல்லாம் மனசுக்கு பரியவே பரியாதுன்னு. இந்த பாசுரம் அடியன் கத்துக்கும் போதும் சரி, இப்போ திடீர்னு ஞாபகம் வருது. கொஞ்சம் ஒரு சுத்தியலால லைட்டா ஒரு தட்டி தட்டினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தட்டுறார் மாமுனிகள். அவர் பாவம் நன்னதாதான் சொல்றார், நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி இருக்கு. பார்க்கலாம் என்ன. தன் ஆரியனுக்கு, தன்னுடைய ஆச்சாரியனுக்கு, தான் சிஷ்யனானவன் அடிமை கைங்கரியங்களை அவன் அவ்வாச்சாரியன் இந்நாடு தன்னில் இவ்வுலகத்தில் இருக்கும் நாள் இருக்கும் காலம் வரையில் செய்வது செய்ய கடவன் அந்நேர் அந்த நேர்மைப்பாட்டை அறிந்திருந்தும் அதில் அக்கைங்கரியத்தில் ஆசையின்றி விருப்பமில்லாமல் ஆச்சாரியனை தன்னுடைய ஆச்சாரியனை பிரிந்திருப்பார் விட்டு இருப்பவர்கள் யாரோ? மனமே, என் மனசே பேசு, நீ இதை அறிந்து சொல்லுவாயாக. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் தான் சில விஷயங்கள் பண்ண முடியும்னு சொல்றோம் இல்லையா? எம்பெருமானோட கைங்கரியத்தை தவிர மத்த எல்லா விஷயமும் நம்மளுக்கு டெம்பரரி தான். நம்மளோட ஆச்சாரியனுக்கு இந்த உலகத்துல இருந்து கைங்கரியம் பண்றதும் அது வரைக்கும் தான். இதர் நம்ம இருக்கிற வரைக்கும் இல்ல அவர் இருக்கிற வரைக்கும். ஆச்சாரியனே பிராபியம், அதாவது அடைந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்று உணர்ந்தாலும் சிஷ்யனுக்கு ஆச்சாரியனை பிரிய வாய்ப்பில்லை என்று தன் நெஞ்சுக்கு அருளி செய்கிறார். நெஞ்சே, சிஷ்யன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பாக்கியம் ஆச்சாரியன் இவ்வுலகில் இருக்கும் வரையே என்பதை நன்றாக உணர்ந்த பின்பும் அதிலே ஆசை இல்லாமல் எந்த சிஷ்யன் தன் ஆச்சாரியனை பிரிந்திருப்பான்? நீயே கூறு. இவ்வுலகில் ஆச்சாரியன் இருக்கும் காலம் வரையே ஒரு சிஷ்யன் தன் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்ய முடியும். ஆச்சாரியன் பரமபதத்துக்கு எழுந்தருளி விட்டால் நேரே ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் செய்யும் வாய்ப்பை இழந்து விடுவான் சிஷ்யன். ஆகையால் இருக்கும் காலம் வரை ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்க வேண்டும். சென்ற பாசுரத்தின் விளக்குரையிலே பார்த்தபடி மாமுனிகள் இதை பூர்த்தியாக, இது போன பாசுரத்திலேயே பார்த்தோம் இல்லையா? எப்படி அவரோட ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை ஆழ்வார் திருநகரிலேருந்து பரமபதம் சென்று அறையிற வரைக்கும் மாமுனிகளும் அங்கேயேதான் இருந்தார். அவர் எழுந்தருளினதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீரங்க யாத்திரை வந்தார், ஸ்ரீரங்க வாசம் மாமுனிகளுக்கு. அதே மாதிரி மாமுனிகள் என்னதான் வேத அர்த்தங்கள்ல ரொம்ப சிரேஷ்டர் தேறினவரா இருந்தார். ஆனாலும் அவர் ஆச்சாரியன் என்ன சொல்லிட்டார்?
நீ திருவாய்மொழியே ஸ்மரிச்சுன்னு இருக்கணும்னு சொன்னதுனால, அவர் வேதத்துல சிரேஷ்டனா இருந்ததுனாலையும் அதெல்லாத்தையும் விட்டுட்டு திருவாய்மொழி, அதோட வியாக்கியானம், அதோட அர்த்த விசேஷங்கள், யதீந்திர பிரவணர் அப்படின்னா எப்ப பாரு துவய அனுசந்தானம் பண்ணிட்டு யதிராஜர் உடையவர் மேல எப்ப பாரு ஸ்மரணை மாமுனிகளுக்கு. அப்படி எப்படி ஆச்சாரியன் காமிச்சு கொடுத்தாரோ அப்படியே இருக்கு. நம்ம ஆச்சாரியர்களும் இவ்வாறு ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தனர் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றேன். So மாமுனிகள் says we will be able to perform கைங்கரியங்கள் services to our acharyan only till our acharyan is alive, or otherwise adiyan is also adding another line, or till we are alive, whichever comes first. Once acharyan attains paramapadam, or for us we lose the opportunity to do kainkaryam for that acharyan in this samsara. So it is better to get it done while both of us are alive. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உன்னதமான பாசுரம். பட் இந்த மாதிரி சொன்னாலோடைய நம்மளுக்கு புரியவே புரியாது. அடுத்தது, ஆச்சாரியன் சிற்றன் ஆறு உயிரை பேணும் அவன் பேசாரும் சிற்றன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்தும் ஆர்க்கும் மண்ணேர் நிற்கை அரிதாம். பியூட்டிஃபுல் பாசுரம். சரி, அப்படி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றோம் எப்படி? ஆச்சாரியனானவன் சிற்றன் தன் சிஷ்யனுடைய அருமையான உயிரை, ஆத்ம வஸ்துவை, உயிர்னாலே நம்மள வெறும் சரீரம் கிடையாது, எப்பவுமே உயிர்னாலே உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்ம வஸ்து நிறைய தடவை பார்த்திருப்போம் இல்லையா திருவாய்மொழியிலையும். தேனும் அவன், ரட்சிக்கும் அவனானவன், தேஜஸ் ஆறும் பொருந்திய சிஷ்யனானவன், அவன் ஆச்சாரியனுடைய சிறப்பையுடைய வடிவை, திருமேனியை ஆசையுடன் பிரீத்தியுடனே நோக்கும் அவன், காப்பாற்றும் அவனானவன் என்று சொல்லப்படும் நுண்ணறிவை, சூக்ஷ்ம ஞானத்தை கேட்டு வைத்தும் தெரிந்திருந்தும் அந்த நேர்மைப்பாட்டில் நிற்கை நிலைத்திருப்பது ஆர்க்கும் யாவருக்குமே அரிதாம், அருமையே ஆகும். என்ன, ஆச்சாரியன் நம்மளோட ஜீவாத்ம உஜ்ஜீவனத்துக்கு பாக்குறார், ஆத்மாவோட உஜ்ஜீவனத்துக்கு ஆச்சாரியன் பாக்குறார். ஆச்சாரியனோட தேக ரட்சணத்தை சிஷ்யன் பார்க்கணும். அவரோட சரீரத்தை நம்ம தான் ரட்சிக்கணும்ன்றா சிஷ்யர்களா. ஆச்சாரியனும் சிஷ்யனும் செய்ய வேண்டிய விஷயங்களை காட்டி இதை இயல்பாக அனுஷ்டானத்தில் பார்ப்பது அரிது என்று அருளி செய்கிறார். இட் இஸ் நாட் ஈஸி. ஆச்சாரியன் சிஷ்யனுடைய உயர்ந்ததான ஆத்மாவையே தன்னுடைய உபதேசம், அனுஷ்டானம் ஆகியவைகளால் ரட்சித்து வருவான். ஆச்சாரியனாலே ஞான தேஜஸை பெற்ற சிஷ்யனோ தன்னுடைய ஆச்சாரியனின் எம்பெருமானாலே விரும்பப்படும் என்கிற பெருமை பொருந்திய திருமேனியை தன்னுடைய கைங்கரியங்களால் பரிவுடன் ரட்சித்து வருவான். இந்த ஆழ்ந்த அர்த்தத்தை பெரியோர்களிடம் உபதேச பரம்பரையாக கேட்டிருந்தாலும், இவை கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் இதன்படி நடப்பது மிகவும் அரிது. ஏன்னா ரொம்ப சுலபம், ஆனா அந்த சுலபமா இருக்கிறது தான் கொஞ்சம் டஃப்பும் கூட நடைமுறைக்குன்னு சாதிக்க. ஆச்சாரியன், லைக் ஹவு ஹி ஹெல்ப்ஸ் us to get the atma's ujjivanam, sishyas will have to protect acharya's shariram. We have to do deha rakshanam, tirumeni of acharyan, which even Emperuman loves. But acharyan helps us to have the ujjivanam for our jivatma, says Manavala Mamunigal. Though it is an easy concept, it is very difficult to follow practically. அந்த மாதிரி யாரு ரட்சித்து இருக்கார் அப்படின்னு காமிக்கிறார். ரொம்ப அழகான எக்ஸாம்பிளோட மாமுனிகள் ரொம்ப அழகா காமிக்கிறார். பின்பழகராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தில் அன்பதுவும் மற்ற மிக்க ஆசையினால் நம் பிள்ளைக்கு ஆன அடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதுமோர். யாராவது அந்த மாதிரி ரட்சிச்சிருக்காரா? யாராவது சிஷ்யர்கள் இருந்தாரானா பின்பழகராம் பெருமாள் ஜீயர்னே அவருக்கு பேரே வந்தாச்சு அவரோட சரித்திரத்தினால. பெரும் திவத்தில்னா என்ன? பெரியதாகிய பரமபதத்தில். பெரும் திவத்தில்னா ஒரு பெரிய இடம். அது எது? பரமபதம். அதுல அன்பதுவும் அற்று, அதுல ஆசை இல்ல, பிரீத்தியும் அற்று இல்லாமல் மிக்க விசேஷித்த ஆசையினால்
பிரேமத்துடனே யார்கிட்ட? நம்பிள்ளை தான் அவரோட ஆச்சாரியர். பின்பழகராம் பெருமாள்ஜியர் யாரு நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம், அடியன் அப்பப்போ சொல்லியிருக்கேன். நம்ம வாட்டாமாலைன்ற பிரபந்தத்தை அருளி சென்றவர் பின்பழகராம் பெருமாள்ஜியர் தான். அன்பு அதுவும் அதே மாதிரி குரு பரம்பரா பிரபாவம் அதுவும் அவர் தான். பிரீத்தியோட அவர்கிட்ட நம்பிள்ளைக்கு, தம்முடைய ஆச்சாரியனான நம்பிள்ளைக்கு ஆன ஏற்ற அடிமைகள் கைங்கரியங்களை செய்த அந்நிலையை, அந்த நிஷ்டையை நல் நெஞ்சே நல்ல மனசே ஊனமர குறைவில்லாமல் எப்பொழுதும் எந்த காலத்திலும் ஓர் அறிந்து கொள்ளு. ஓர்னா என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றார். ரொம்ப அழகான சரித்திரம் இது. இது பின்பழகராம் பெருமாள்ஜியரோட குரு பரம்பரா பிரபாவத் அந்த சரித்திரத்திலேயே கூட இது வந்துரும். அவரோட ஓரான் வழி ஆச்சாரியர்கள் அவரோட இது பார்க்கும்போது ரொம்ப அழகான சரித்திரம். அது இங்கே கொடுத்துட்டார், படிச்சுடலாம் அப்படியே. கீழ்பாசுரங்களில் காட்டிய விஷயத்துக்கு உதாரணமான யாரேனும் உளரோ என்று என் திருவுள்ளம் கேட்பதாக கொண்டு அதற்கு விடை அருளி செய்கிறார். பின்பழகராம் பெருமாள்ஜியர் பெருநகரமான பரமபதத்தை அடைவதில் எந்த ஆசையும் கொள்ளாமல் தன் ஆச்சாரியனான நம்பிள்ளையிடத்திலே இருந்த பேரன்பினால் அவருக்கு தகுந்த கைங்கரியங்களை செய்து வந்தார். விலட்சணமான நெஞ்சே, நீயும் அப்படிப்பட்ட நிலையை எவ்விதமான தோஷமும் இல்லாமல் எப்பொழுதும் நினை. என்ன சரித்திரம் அது? பின்பழகராம் பெருமாள்ஜியர் ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ரொம்ப உடம்புக்கு வந்துருக்கு. உடம்புக்கு வந்தா இந்த மாதிரி அவரே ஒரு ஆச்சாரியர், பெரிய ஆச்சாரியர்கள்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டான், அப்படியே உடம்பு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா இவர் போய் ஒரு மருத்துவரை பார்த்து நன்னா மாத்திரை எல்லாம் வாங்கி தேறின்ட்டார். சுவாமி நன்னா தேறின்ட்டார். அதுதான் நம்ம ஊரு தான் தெரியுமே, இவர் இப்படி பண்ணலாமா அவர் எப்படி பண்ணலாமான்னு ஸ்ரீ வைஷ்ணவரா இருந்து இப்படி போய் மருந்து எல்லாம் வாங்கி தேகத்துல ரட்சணம் கொண்டுக்கிறாரே அவரே அப்படின்னு ஒருத்தர் பேச, இன்னொருத்தர் ஓ நம்பெருமாளை விட்டு இவருக்கு பெரிய மனசு வரலையோ அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் ஸ்ரீரங்க வாசத்தை அவர் விடுறதுக்கு அவருக்கு ஆசையே இல்லை பரமபதம் போறதுக்கு அப்படி பேச, இன்னொருத்தர் வேற ஏதோ நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டியா அதை விட முடியல அப்படின்னு கேட்க, இதுக்கு நம்பிள்ளை சொல்றாரு, டைரக்டா அவர்கிட்டே போய் கேட்டுடலாமே அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. பின்பழகராம் பெருமாள்ஜியர் நம்பிள்ளையின் பிரிய சிஷ்யர். நம்பிள்ளை சிஷ்யராக இருந்த காலத்திலேயே இவர் ஜீயராக இருந்தும் நம்பிள்ளைக்கு இவரே ஜீயர். அப்போ எவ்வளவு பெரிய ஸ்தானம் இவர் பாருங்க. பின்பழகராம் பெருமாள் ஜீயர், ஆனா நம்பிள்ளையோட திருமேனி கைங்கரியங்கள் இவர் தான் பார்த்து வந்திருக்கார். இவருக்கு ஒரு முறை திருமேனியிலே ஏதோ ஒரு உபாதை வர வைத்தியரிடம் சென்று மருந்து வாங்கி உண்டு அதை சரி செய்து கொண்டார். ஸ்ரீ வைஷ்ணவர் அதிலும் சந்நியாசி இப்படி மருந்து உட்கொண்டு உடம்பை பேணலாமோ என்று ஒரு பேச்சு வர, அந்த சமயத்தில் பலரும் இதற்கு பல காரணங்கள் கூறினர். எப்போதுமே நம்மளோட காரணம் தேவை கிடையாது ஊருக்கு, ஊரோட காரணமே எல்லாம் வந்துடும், அதுவே ஒரு 1000 காரணம் ஆயிடும். ஒரு ஆச்சாரியர் இவருக்கு நம்பெருமாளை விட்டு பிரிய மனமில்லை என்றார். மற்றொருவர் இவருக்கு ஸ்ரீரங்க வாசத்தை விட மனமில்லை என்றார். வேறொருவர் இவருக்கு நம்பிள்ளை காலக்ஷேப கோஷ்டியை விட மனமில்லை என்றார். ஆனா இந்த இடத்துல எல்லாருமே நல்லதாதான் சொல்லியிருக்கா ஓரளவுக்கு. நம்பிள்ளை ஜீயரையே அழைத்து காரணத்தை வினவ, இவர் தன் ஆச்சாரியனான நம்பிள்ளை தீர்த்தமாடி திரும்பி வரும் காலத்திலே அவர் திருமுதுகிலே துளிர்க்கும் வியர்வையை சேவிக்கும் பாக்கியம் இங்குதானே உள்ளது. இதை இழக்க விரும்பாததாலேயே அப்படி செய்தேன் என்று நம்பிள்ளையின் திருமேனி மீது தனக்கிருந்த எல்லையில்லாத பக்தியை வெளியிட்டார். இதையே இங்கே மாமுனிகளும் கொண்டாடுகிறார். நம்மாழ்வாருக்கு ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் போலேயும் எம்பெருமானாருக்கு வடுக நம்பி போலேயும் பின்பழகராம் பெருமாள்ஜியர் நம்பிள்ளைக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அந்த முதுகு, அதனால இவருக்கு பின்பழகராம் பெருமாள்ஜியராம். பின்பழகராம் இவருக்கே இல்ல, இவருக்கு நம்பிள்ளையோட பின் அந்த முதுகுல அவ்வளவு ஆசை சுவாமிக்கு. எவ்வளவு ஒரு ஆசை பாருங்க ஆச்சாரியன் இடத்துல இல்லையா, அவரோட திருமேனியை ரட்சிக்கணும்ன்றதுக்காக. Oh, it's a beautiful pasuram where Mamunigal is asking himself and giving an answer to his manasu that is there any Sishya that has taken care of that has taken care of an Acharya's Tirumeni. Best example is an Acharyan called Pinvalagaram Perumaljiyer. Though he was a Jiyer, he lived during Nampillai times and his Acharyan was Nampillai. He fell sick one time
And sannyasi generally does not go to a doctor to cure himself, but he did it. So there were talks in the town. Everyone started telling something. One person, one acharya was telling that he doesn't want to leave Namperumal because he's staying in Srirangam. Another one said he did not want to leave Srirangam itself and go to Paramapadam. Another one said he loves Nampillai's Kalakshepam Koshti. So he wanted to get himself cured. Then Nampillai told, let us call Jiyar and ask him the reason. So after Pinbalagram Perumal Jiyar says, after taking shower, after taking bath, Tirthamaditu in Kaveri, Nampillai, Jiyar used to perform Tiruveni Kainkaryangal for Nampillai. So when he sees the Kaveri, he will see the back portion of Nampillai. It will be filled with water droplets. Pinbalagram Perumal Jiyar used to slowly wipe that off, and he used to first see, and he will relish that those water droplets have taken form in his Acharyan's Tirumeni. So he loves to do that Kainkaryam, so he cured himself. Mamunigal says, like how Madhurakavi Alvar was for Nammalvar, Emberimanar Udayavar had Baduganambi as his Shishya. Nampillai had Pinbalagram Perumal Jiyar who took care of his Tirumeni, says Mamunigal. அழகான சரித்திரம். ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆசரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே ஊருவர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். எல்லாமே ரொம்ப அழகான பாசுரம். ஆச்சாரியர்கள் அனைவரும், பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் முற்காலத்திலே ஆசரித்த அனுஷ்டித்து காட்டின ஆச்சாரம் தன்னை அனுஷ்டானங்களை அறியாதார், அறிந்து கொள்ளாதவர்கள் பேசுகின்ற சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே சலனமடையாமல் பூர்வர்கள் பூர்வாச்சாரியர்களுடைய கீர்த்தி ஆர் சிரேஷ்டமான பூர்வாச்சாரியர்களுடைய சீர்த்தின்னு இருக்கு, சிரேஷ்டமான நிலை தன்னை நிஷ்டையுடைய நெஞ்சே மனமே சேர் அடைவாயாக. நம்ம இது எப்பவுமே நம்மளும் பார்த்திருக்கோம். இப்போ ஆச்சாரியர்களோட வாழ்க்கை கிரமமாட்டும் இல்ல அவ ஃபாலோ பண்ண அனுஷ்டானங்கள் ஆட்டும் அவளோட கிரந்தத்திலேருந்தே தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய, ஆர் இந்த மாதிரி குரு பரம்பரா பிரபாவத்திலேருந்து ஓரான் வழியா தெரிஞ்சுக்க வந்துக்க முடியும். அது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். மத்தவா இப்ப அடியனே ஒரு கதையை உருவாக்கி சொன்னேன்னா அது கதையா ஆயிடாது இல்லையா, அது ஒரு சரித்திரமா ஆகாது. அது மாதிரி எது பூர்வாச்சாரியர்கள் சாதிச்சிருக்காளோ அததான் நம்ம கேட்கணும்னு நம்ம அழகா சொல்றோம். நீரோ ஆச்சாரியனே எல்லாம் என்று இருக்க சொல்லுகிறீர். இது ரொம்ப அழகான ஒரு கொஸ்டினும் கூட. என்ன சொல்றார், மாமுனிகளோட திருவுள்ளத்துக்கே ஒரு சம்வாதம் வருது. என்னது, நீரோ ஆச்சாரியனே எல்லாம் என்று இருக்க சொல்கிறீர், ஆனால் வேறு சிலரோ எம்பெருமானே எல்லாம் என்று இருக்க சொல்கிறீர்கள். நம்ம குழாத்துல கூட இந்த கேள்வி அந்த கேள்விக்கான ஆன்சர். இதில் எது உண்மை அப்படின்னு கேட்கிறார் என்று தன் திருவுள்ளம் கேட்பதாக கொண்டு அதற்கு விடை அருளி செய்கிறார். என்றே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், அதாவது ஸ்ரீ மதுரகவிகள், ஸ்ரீமன் நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்கள் அனைவரும் ஆச்சாரிய பக்தியிலேயே திளைத்திருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களின் ஆச்சாரத்தை, அதாவது நடத்தையை அறியாதவர்கள் சொல்லுகின்ற உபதேசங்களை கேட்டு கலங்காதே. நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கொண்டிருந்த உயர்ந்ததான நிலையை நீயும் அடை. எம்பெருமானை அடிபணிந்து இருப்பது என்பது முதல் நிலை. அதுதான் நம்ம என்ன பார்த்தோம், பிரதம பருவ நிஷ்டை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எம்பெருமானை அடிபணிந்து இருப்பது என்பது முதல் நிலை. ஆச்சாரியனை அடிபணிந்து இருப்பது என்பது எல்லையான நிலை. அது என்னது, சரம பருவ நிஷ்டைன்னு பார்த்தோம் இல்லையா. பிரதம பருவம் எம்பெருமான், சரம பருவம் ஆச்சாரியனே எம்பெருமானா ஆயிடுறான். எப்படி மதுர கவிகளுக்கு நம்மாழ்வார் இருக்காரோ தேவு மத்தரியன், அந்த மாதிரி நம்ம ஆச்சாரியர்கள் எந்த எல்லையான நிலையில் இருப்பதையே விரும்பி அனுஷ்டித்தார்கள். ஆச்சாரியர்கள்லாம் எந்த நிலைய அனுஷ்டித்தார், சரம பருவம் தான். அவளுக்கு ஆச்சாரியன் தான். இப்போ நம்ம ஆச்சாரியர்களை போய் மங்களாசாசனம் பண்றோம், விழுந்து சேவிக்கிறோம், தண்டம் சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடியேன் உங்களை ஆசீர்விக்கிறேன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டா. அவளோட ஆச்சாரியன் திருவடி, அவ ஆச்சாரியன் திருவடி பலத்துல எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்வா இல்லையா. அவ ஆச்சாரியன் திருவடியின் பலம்னு சொல்றது அவளையே சொல்லிக்கிறதே கிடையாது. என்னைக்குமே அவளோட ஆச்சாரியர்களை தான் அவ சொல்றா, பூர்வாச்சாரியர்கள் தான் சொல்றா.
Oh, beautiful pasuram where Mamunigal says, do not just take words of people who do not follow Purvacharyakal. We have to follow and fully engage with only those who have complete devotion towards their Acharyakal, like Sri Madhurakavi Alvar, Sri Manatha Munigal and all. So we have to try to attain the position of our Purvacharyas and try to follow that route. So first stage of devotion is being subservient, taking refuge in Emperuman's Thiruvadigal. That is the Pratama Parva, first stage. The ultimate, the final stage where we want to be is we want to take refuge in our Acharyan's Thiruvadi. So our Acharyigal were also practicing the same thing. சரி, நாத்திகரும் நற்கலைன் இதுல இருந்து வந்து ஒரு 2-3 பாசுரம் கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும். இது என்னன்றத நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானான் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.